ஸ்ரீவல்சன். கண்டதை பகர் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற படம் ஆல்தர் ரவுண்ட். ஆக்சுவலாக இந்த படம் வந்து 2020 வந்த படம். 2020 வந்தது. இப்போ ப்ரைமில் கூட அவைலபிள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு எப்படின்னா, இப்போது நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேருக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும், உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தை வச்சு யாருமே நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இந்த பழக்கம் இருக்கிறதுனால இவங்க வந்து மோசமானவங்க, இவங்க கூடலாம் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து தான். மேபி உங்களுக்கும் தெரியும் அந்த கருத்துக்கள்லாம் எப்படின்னு. நான் சொல்லணுன்ற இல்லை. ஏன் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான போதை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித போதை இருக்கும். ஒருத்தருக்கு மதுவில் போதை இருக்கும், ஒருத்தர் புகையில் போதை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போதை இருக்கும். எனக்கு இசையில் போதை இருக்கும். இந்த இசையால் வந்து நான் எவ்வளவோ இழந்தால் கூட அது சந்தோஷமாக தான் நான் வந்து எடுத்திருக்கேனே தவிர, இது பெருசாக ஐயோ போச்சே அப்படின்ற வருத்தெல்லாம் ஒரு துளிவடி நான் பட்டது கிடையாது. எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்கள் நம்ம சந்தித்தா கூட அந்த கஷ்ட நஷ்டங்களை மறக்கக்கூடிய ஒரு சாதனமாக தான் நான் மியூசிக்காக பார்க்குறேன். ஸோ அதனால் அது எனக்கு கொடுக்குற பலம் வந்து வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுணர்வு எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடா இந்த மாதிரி படத்தை எப்படி எடுக்க முடியுது. ஆக்சுவலாக நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். 2020 வந்து உடனே பார்க்கல. படம் வந்துட்ட பிறகு தான் பார்க்கணுன்னு நினச்சேன். ஒரு 2022 என்னமோ இந்த படத்தை நான் வாங்கினேன். வாங்கிட்டு நான் பார்க்கவே இல்லை. என்னமோ தெரியல, பார்க்கணுன்னு தோணவே இல்லை. இப்போது ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த படத்துக்கு முன்னாடி நான் ப்ரீத்லெஸ்னு ஒரு மூவி பண்ணலான்னு தான் நான் ஐடியாவில் இருந்தேன். அந்த படத்தை நான் கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன். நான் ப்ரோமோலாம் ரிவ்யூலாம் எழுதி வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி இது பண்ணிடலாம், ஒரு சிம்பிளாக ஒரு படத்தை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணேன். முக்கியமாக இதில் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இதில் நிறைய இந்த மொத்தம் ஒரு 4 வாத்தியார்கள் இருப்பாங்க. 4 வாத்தியார்களை வச்சு தான் இந்த கதையே நகரும். 4 வாத்தியாரங்களை பார்க்கும்போது எனக்கு ஒவ்வொரு வாத்தியாரங்களோட ஞாபகம் வந்தது. எனக்கு ஒவ்வொரு வாத்தியாரங்களோட ஞாபகம் வந்ததுன்னா, இப்போ எனக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தவன். எது மார்க் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குரூப்பும் வரும் இல்லையா. ஹிஸ்ட்ரி குரூப் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்றது நம்ம வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதில் இருக்கிற கஷ்டம் கூட சயின்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. சாதாரணமான ஹிஸ்ட்ரி குரூப் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஹிஸ்ட்ரி குரூப்பில் வந்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பாடத்தில் மூலமாக தெரியல. பசங்களுடைய வே ஆஃப் டாக்கிங்கு, அவங்க பேசுகிற விதம் அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு கெத்தாக தான் இருந்தது. இதில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி சிலது ஷேர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட நான் விருப்பப்படுறேன். ஸோ அதை பற்றி சொல்லணுன்னு தான் இந்த வாத்தியார்களை வச்சு என் வாத்தியார்களை பற்றி சொல்லணும்னு ஒரு முடிவில் நான் இருந்தேன். அதனால இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுற ரொம்ப பேசுகிறேன்னு தெரியுது. இதுதான் படத்துக்குள்ளே பார்க்கலாம். ஒரு 4 நடுத்தர ஆசிரியர்கள்னால் என்னோடய ஏஜ்னு வச்சுக்கோங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களோட அந்த வயசு ஆசிரியர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பிடிபாடும் இல்லாமல் ரொம்ப சலிப்பாக, என்னடா லைஃப்னா அவ்வளோதானே, காலைல தூங்கி ஏஞ்ச உடனே நம்ம வந்து சாப்பிட்ட உடனே வேலைக்கு வரோம், வேலைக்கு வந்தோடனே வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு வந்தோடனே அதே தான் நடக்குது, ரொட்டீன் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சலிப்பு, எந்த நோக்கமும் இல்லாமல் அவங்க வந்து வாழ்கிறாங்க. மனுஷனோட உடலில் ஒரு சிறிய அளவுக்கு மது அளவு வந்து குறைஞ்சிருக்கு. அந்த அளவை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம லைஃப்பை வந்து செம பூஸ்டாக இருக்கும். நம்ம நினச்சதெல்லாம் வந்து பண்ண முடியும். நமக்கு எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும். நம்ம வந்து சக்ஸஸ் இருக்கும்னு சொல்கிறது ஓவர் எக்ஸாக்ஷனாக சொல்கிறேன், அப்படி இருக்காது. ஒரு கரெக்டாக ஒரு ஃபியர்லெஸ் இல்லாமல் சந்தோஷமாக நம்ம அடுப்பில் ஒரு போல்டாக பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு திடீர்னு ஒதுக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து முயற்சி பண்ணுறதுக்காக சரி சரக்கு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அது எடுத்த பிறகு அவங்களுடைய லைஃபே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மேட் மிக்கல்சன், அவருடைய கதாபாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க. ரொம்ப போரான ஒரு ஆளியா, அவர் கிளாஸ் வந்தாலே ஒரு போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பார். ஆஃப்டர் தட் இது ட்ரிங்க்ஸ் அவர் கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அவர் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிடுவார். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு அன்னியன் மாதிரி, ஒரு ரெமோ மாதிரி மாறிடுவார் அவர். அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் வந்து அவர் எடுக்கிற ட்ரிங்க்ஸ் மூலயமா அவருக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு கிடச்சிருது. அதனால் அவர் வந்து கிளாஸே வந்து அட்டகாசம் பண்ணுவார். அந்த மாதிரி ஒவ்வொரு சாரும் அப்படி தான். நம்ம ஊரில் அது மாதிரி சார் குடிச்சிட்டு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறதும் கரெக்டு தான்.
ஏற்றுக்க முடியாது தான். சில விஷயங்கள் குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது நடந்துச்சு, அசம்பாதம் நடந்துச்சுன்னா இவங்களோட வாழ்க்கையை இந்த மது வந்து உற்சாகமாக மாற்றுது. அப்புறம் அந்த வரம்பை மீறும் போது என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, அதுதான் மீதி கதை. படத்தோட பலம் வந்து மேட்ஸ் மிக்கல்சன் தான். அவருடைய நடித்த கதாபாத்திரம் வந்து படத்தோட இதயம்னு தாராளமாக சொல்லலாம். அவரோட படம் என்னோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்னா தி ஹண்ட் மூவி வந்து அப்படி ஒரு படம் வந்து அவருடைய சின்ன ஒரு ரியாக்ஷன் தான். அது ஒரு சின்ன ஒரு ரியாக்ஷன் தான். அந்த சின்ன ரியாக்ஷனே வந்து எத்தனை அவார்டு கொடுத்தா கூட தகும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ரியாக்ஷன். ஒரு சர்ச்சில் ஒரு நடக்கும் ஒரு சம்பவம் ஒன்று. பார்வையிலே அவர் வந்து எப்படின்னு அவருடைய அந்த கதாபாத்திரம் எப்படின்னு புரிய வச்சுருப்பார். ஸோ அவருடைய மிகப்பெரிய ரசிகன் நான். இந்த படம் வந்து அவருக்காக தான் இதை வாங்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது இவருக்காக மட்டும்தான் இந்த படத்தை வாங்கி ஆசைப்பட்டேன். அதே போல் ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருப்பார். அவருடைய மன அழுத்தம், உற்சாகம், கஷ்டம் அப்படின்ற மாதிரியான மாற்றங்கள் வந்து ரொம்ப இயல்பாக காட்டியிருப்பாங்க. படத்தோட இயக்குனர் தாமஸ் விண்டர்பர்க். படம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் டோன் வித் காமெடியோட கண்டென்ட்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் சமநிலையாக அதை காட்டியிருப்பார். மைய கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா மிதமானது இல்லை அதீதமானது, ரெண்டுத்துலேயும் எப்படி மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கும்போது எப்படி தள்ளாடுறோம் வாழ்க்கையில் சலிப்பு, நடுத்தர வயதோட பிரச்சனைகள், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸு, அவங்களோட பாண்டிங் சரியில்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா, மதுவை வந்து க்ளோரிஃபை பண்ணாமல் அது நல்லதையும் கெட்டதையும் ரெண்டத்தையும் காட்டுறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டு. கொஞ்சம் ஸ்லோ மூவி தான், நிறைய டைலாக்ஸ் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும். மற்றபடி அதில் எனக்கும் பெருசாக தெரியல. படம் ஃபுல்லாக இப்போ பார்த்தாலும் எனர்ஜியாக போயிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கணும், சில டைலாக்ஸ் நம்ம கேட்டு தான் ஆகணும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் பார்க்குற சில பேருக்கு வந்து அது மேபி அது கொஞ்சம் ஸ்லோ மூவி அப்படின்ற மாதிரி தோணலாம். கதாபாத்திரம் ஈக்குவலி டெவலப்பாக பேசுவோம். மேட் மிக்கல்சன் மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிற 3 ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே ஈக்குவலான கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. மேட் மிக்கல்ஸ் மட்டும் நமக்கு தனியாக தெரிவார், இருந்தாலும் எல்லாரோடைய கேரக்டர். ஸோ இவங்களோட இந்த சேரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லணும்னு எனக்கு தோணுது. சில என்னுடைய பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து என்னுடைய எனக்கு நடந்த வாழ்க்கையில் நடந்த சில சேர்ஸ், அவங்களோட பயணித்த அந்த வாழ்க்கையெல்லாம் பற்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, எந்த கிளாஸோ எந்த ஸ்கூலோ நான் சொல்ல மாட்டேன், அது வந்து சொல்லக்கூடாது. சொன்னால் அதோடைய தரம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அங்கே இருந்து தான் எனக்கு வந்து ஒரு போதி மரம் உண்டாச்சுன்னு எனக்கு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார், ஜவஹர்னு பேர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சார். அதே போல் கிளாரா மிஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க சப்ஜெக்டில் வந்து அநியாயத்துக்கு மார்க் எடுத்தேன். அவங்க இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட பார்க்குற விஷன் கூடயும் தப்பாக இருந்தால் கூட அது நாசுக்கா, ஏன்னா ஒரு வயசு, நம்மளோட வயசு இருக்குல்ல, எது வேணாலும் ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய வயசு தான் அந்த டைமில் இருக்கும். மிஸ் ஆகக்கூடிய ஒரு மாதிரி பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை கூட அவங்க புரிஞ்சுட்டு அது போர்டில் எழுதும்போதே அழகாக தெளிவாக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, படிப்பை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க, கவனம் இதில் பாருங்கள், கண்கள் இதில் தான் போகணும் அப்படின்னு என்னை வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், நான் தான் ஆக்சுவலி இது பண்ணது. எனக்கு அவங்க தெரியுது நான் என்ன பார்க்குறேன்னு. ஆனால் அவங்க அழகாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, அருமையாக புத்திமதி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. என்னடா இப்படி நம்மளாம் சொல்கிறோன்னு ஒரு மாதிரி நம்ம தெரிஞ்சு போச்சு எனக்கு என்ன தான் சொல்கிறாங்கன்னு. அவ்வளோ ஒரு அருமையாக அவங்க சொல்லும்போது அவங்களுடைய சீரியஸாக அவங்களோட நல்லா மார்க் எடுது. எக்கனாமிக்ஸ் மிஸ் அவங்க எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் சொல்கிறேன். ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். கிளாரா மிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அதே போல் ஜவஹர் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு சார் அவர், பொலிட்டிக்கல் சயின்ஸ் சார். அப்புறம் 10th வந்து கோவிந்தராஜ்னு ஒரு சார் ஒருத்தர் இருக்கார். கோவிந்தராஜ் சார் வந்து நல்ல தமிழில் வந்து சூப்பராக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள். இது வரைக்கும் அவரோட பாடத்தில் எந்த கேள்வியும் எந்த டவுட்டும் நான் கேட்டதே கிடையாது. அப்போ தான் இருவர் படம் வந்தது. அதில் நர்மிகேஷ் சாங்னு வந்தது. நர்மிகை சாங்குன்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பேக்கரியில் நானும் என் ஃப்ரெண்டும் முட்டை பப்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சார் போயிருந்தார், கோவிந்தராஜ் சார். அந்த சார் போயிருக்கும்போது, சார்
சார் சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட, சார் சார் நறுமுகைன்னு என்ன சார் அப்படின்னா, இப்படி பார்த்தேன். இவன் ஏதோ ஒன்று கேட்குறான். அப்போ கூட பதில் சொன்னார். நறுன்னா வாசனை, முகைனா மலர் அப்படின்ற மாதிரி சொன்னார். வாசனை மலர் அப்படின்ற மாதிரி. இவனுக்கு பாடத்தில் டவுட் இல்லை, எல்லாம் கேட்குறான் பாரு அப்படின்னு சொல்லி, நான் அது மாதிரி என்ன சார் தெரியல எனக்கு, நறுமுகைன்னா என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி போய் கேட்டுட்டு அவர்கிட்ட நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஒரு சாரோட பேர் எனக்கு தெரியல. அந்த சார் வந்து ஒரு திருக்குறள் வந்து ஒரு 2 அடி தானே இருக்கும். அந்த 2 அடி திருக்குறளை ஒரு திருக்குறளை நீங்கள் படிங்க, எவ்வளோ நாளாம் பரவாயில்ல படித்து சொல்லுங்கள் எனக்கு சொல்லுவார். அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன். செம்ம டைப் அவர். ஆக்சுவலி அவர் எப்படி அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ ஒரு பாடத்தை ஒரு ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன படிப்போம், கஷ்டப்பட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம்ல, படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்ல. ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் கூட 1 ஹவர், எனக்கெல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும் வச்சுக்கோங்க. அவர் அவ்வளோலாம் படிக்க வேணாம்னு சொல்லுவார். ஒரே ஒரு லைன் மட்டும் படி, அதை படித்து எனக்கு சொல்லு, மனப்பாடமாக கரெக்டாக சொல்லு, தப்பு இல்லாமல் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருந்தது அவர் சொல்கிறதுல. டக்கு டக்குன்னு எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லைன் தானே படிச்சிடலாம், அடுத்த ஒரு லைன் படிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல சாருங்க, மிஸ்ஸுங்க இவங்கெல்லாம் பார்த்து தான் நான் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆனேன்னு சொல்லலாம். அப்கிரேட்னா பெரிய அப்படின்னு நினைக்கலாம், அப்படி கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு மூளை எனக்கு கொஞ்சம் இவங்களால தான் எனக்கு வந்தது. எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காத ஒரே ஒரு சார்னா அவர் கெமிஸ்ட்ரி சார். அவர் பேர் எனக்கு தெரியல, சாரி, ஃபிசிக்ஸ் சார். 8th படிக்கும்போது அந்த மனுஷனுக்கு பேரே தெரியல. ஒன்றுமே இல்லை, பசங்களோட விளையாடிட்டு இருந்தோம், ஓடி போய் விளையாடிட்டு இருக்கோம், டக்குன்னு போய் அவரை போய் இடிச்சிட்டேன். வச்சார் பாருங்க ஒரு அடி, சும்மா இந்த இடத்துல இடி மாதிரி விழுந்தது. காது சும்மா கவான்னு கேட்டு ஒன்றுமே கேட்காத அளவுக்கு அப்படியே சுற்றிட்டு இருந்தது. திருப்பி ஒரு அடி ஸ்ட்ரோக் கொடுக்கலான்னு பார்த்தாரு. நான் அப்படியே பார்த்துட்டு பயந்து இருந்தேன். நல்லாவே ஞாபகம் இருக்கு எனக்கு. புக்ஸை எடுத்துகிட்டு வா அப்படின்னார். ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டார். என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போனால், அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கொடுத்துட்டு போடா அப்படின்னாரு. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்கள். நான் தெரியாதனமாக ஓடி வந்தால் இடிச்சிட்டேன், அதுக்கு போய் அடித்தார் பாருங்கள். அது வந்து அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் கூட சவுண்டு கேட்டுட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சார். அவர் ஒருத்தர் தான் எனக்கு லைஃப்லேயே வந்து மறக்கவே முடியாது, பிடிக்காத ஒரு சார் தான். பட் என் லைஃபே ஒரு மாற்றின ஒரு சார் இருக்கார் அப்படின்னா, அவர் எந்த ஸ்கூலு எந்த வகுப்புலாம் சொல்ல மாட்டேன், பட் அவர் பேர் நாயகம். அவருடைய பேர், அவரை பற்றி நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பாலியம் காலம்னா உங்களுக்கே தெரியும். பாலிய காலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ரொம்ப எதுவாக இருந்தாலும் அதில் போய் உள்ளே போய் பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் ஒரு மறைவு பொருள் இருந்தால் கூட அதை திறந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய காலம்தான் பாலிய காலம். அந்த பாலிய காலத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த தவறை எட்டி பார்க்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பருவத்தில் தான் நான் அதில் இருந்தேன். எல்லாருமே இருந்திருப்பீங்க. நாங்கள் இருக்கும்போது ஒரு சில அந்தரங்கமான புத்தகங்கள், அந்த புத்தகங்கள்லாம் வந்து பார்க்கணுன்னு ஒரு விருப்பம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பையன், அவன் பேர் வந்து வீல ஆரம்பித்து 6ல் முடியும். அந்த பையன் கொண்டு வந்தோடனே எங்களெல்லாம் பார்த்து ஷாக்கு, நடுங்குது, ரத்தம்லாம் சூடாகி அந்த ரத்தம் பிச்சுட்டு வெளியே வர அளவுக்குலாம் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவரிங். பார்க்கும்போது என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி ஆகிட்டோம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. வன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வாடா நீ நானும் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டோம். நானும் உட்காந்து கிரவுண்டில் முக்கியமாக அந்த சிந்தனைகள்லாம் என்னென்ன தூண்டுதோ அதெல்லாம் செயல்படுத்துகிறத மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து ஆராயும் போது வச்சாரு பாருங்க பின்னாடி ஒரு கையை ஒருத்தர். என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். போச்சு, லைஃபே போச்சு, டிசி, அவ்வளோதான். அப்பா கூட்டு வந்து அசிங்கமாக பேச போகிறாங்க. என்னென்னமோ கற்பனை ஓடுது எனக்கு. கையில் இருக்கிற புக்கை பார்த்தார். நினச்சேன் அவர் வாங்கி போகிறான்னு கூட ஒரு பக்கம் தோணுச்சு. ஆனால் அவர் அப்படி பண்ணல. சரி மூடி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு சொன்னேன். மூடி வைங்க, சரி ஓகே, இதை போயிட்டு எங்கே எடுத்தீங்களோ அங்கே போய் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி இவன் பேக்கில் தான் சார் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட அவங்ககிட்ட நான் உண்மையை சொல்கிறேன், இவன் பேக்கில் தான் சார் எடுத்தேன். சரி போய் வச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொன்னார். போய் வச்சுட்டு நீ மட்டும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்புனார். அவன் போய் பேக்கில் போய் வச்சுட்டு வந்தான். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி கூட்டிகிட்டு போனார். அந்த லைப்ரரி அங்கே ஒரு சின்ன லைப்ரரி இருக்கும் அங்கே ஸ்கூலில். லைப்ரரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இங்கிலீஷோட ஒரு பேசேஜஸ், அந்த பேசேஜஸ் வந்து எப்படின்னா, நான் வந்து தமிழ் மீடியம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன்.
10th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம். அப்புறம் நான் தமிழ் மீடியம் எடுக்க சிச்சுவேஷனாக ஆச்சு எனக்கு. ஏன் தமிழ் மீடியம் நான் எடுத்தேன் அப்படின்னா, அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ் மீடியம் படித்தா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம், மதப்பு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மதப்பில் வந்து தமிழ் மீடியம் எடுத்தேன்னா, அதில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் தமிழ் மீடியம் எடுத்து. ஸோ நான் தமிழ் மீடியம் எடுத்ததுனால இங்கிலீஷ் பேசேஜ் படிக்கிறது கஷ்டம் தானே. அதனால் என்னை வந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு இதில் இங்கிலீஷ் பேசேஜ் வந்து நீ வந்து ஒரு ஃபுல் லைனு கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் ஃபுல்லாக இது மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ப்ரேயரில் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நிதர்ச்சி பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு. இது எதுக்கு என்ன படிக்க சொன்னார், இது என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு பிரின்சிபல்ஸ், லைஃபோட பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பிரின்சிபல்ஸ் பற்றி ஒழுக்கம்னா என்ன, வாழ்க்கை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பிரின்சிபல்ஸ், அது வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒன்று. அதை வந்து ஒப்பிச்சு நாளைக்கு கண்டிப்பாக சொல்லணும், சொல்லலை அப்படின்னா பேரண்ட்ஸை கூப்பிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதை நான் வச்சதை பற்றி சொல்லலை, இது படத்தை அந்த புக்கை பார்த்ததை பற்றி சொல்லலை. ஆனால் நீ வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் 2 பேருக்குள்ள ஷாக். 2 பேரும் மக்கப் பண்ணி பைகாட் பண்ணி கஷ்டப்பட்டு, என் லைஃப்லேயே அப்படி ஒரு கஷ்டம் நான் பட்டதே கிடையாது. ஒரு பேஜ் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் ஃபுல்லாக படித்து மறுநாள் ஒப்பிச்சோம். அசம்பிளியில் கூப்பிட்டு பேசினார். அதுக்கப்புறம் கூப்பிட்டார், இனி இந்த தவறு இருக்கக்கூடாது, அடுத்த வாட்டி இந்த தவறை பார்த்தேன் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன்ப்பா, கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் நீங்கள் இருக்க முடியாது, உங்களுக்கு கொடுக்குற கடைசி வார்னிங் இது தான் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெரிய மனுஷன். இந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் நாங்களாம் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுலேருந்து நாங்கள் புக்கு பார்க்குறது சிடி தான் போனோம். சும்மா சொன்னோம், பார்த்தேன் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து அதில் ஃபுல்லாக வந்து இனிமேல் இருக்கக்கூடாது, இனிமேல் கவனங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நல்வழி புகுத்துனது ஐயா நாயகம் அவர்கள் தான். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஆரம்பத்தில் இது ஒரு லைட் ஒரு காமெடி போலவே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னலாக போக ஆரம்பிக்கும். கடைசியில் வந்து நமக்கு ஒரு பிட்டர் ஸ்வீட் அப்படின்ற உணர்வு நமக்கு தரும். குறிப்பாக கிளைமேக்ஸில் வர ஒரு டான்ஸ் வந்து உலக சினிமாவில் மிக மெமரபிள் மூமெண்ட்ஸாக பல பேர் பாராட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆட் மிக்கல்சன்ஸ் ஆல்ரெடி வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் பர்சனு, ஒரு தகுந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அட்டகாசமாக இருக்கும், அது ரொம்ப சாதாரணமாக அட்டகாசமாக இருக்கும். ஆக்சுவலி வந்து ஒரு குடிகாரர்கள் பற்றிய கதை கிடையாது. இந்த வாழ்க்கையை வந்து தன்னுடைய தொலைந்த வாழ்க்கையை எப்படி மீண்டும் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனிதர்களோட ஒரு கதை தான் அது. மகிழ்ச்சி, துயரம், தவறு, திருத்தம் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் வந்து வரம்பு மீறி போச்சுன்னா என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த படத்தோட மையக்கருவை. உண்மையை சொல்லணும்னா என்னெல்லாம் கண்டிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் புரிஞ்சு கண்டிச்சு நடந்து கூடிய ஒருத்தர் இருந்தால் தான் நானே வந்து ஷைன் ஆவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எனக்கு கண்டிக்கிறதுக்குலாம் ஆளே கிடையாது. அது மாதிரி நான் ஒரு மாதிரி வாழ்ந்துன்னு இருக்கிறேன் நான்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ நான் யோசிச்சு பார்ப்பேன், எனக்கு யாரை பற்றியும், எனக்கு எந்த ஒரு இது பற்றியும் எனக்கு கவலையோ, எனக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திமிரு எப்போவுமே எனக்கு இருக்கும். பெருமைப்படுத்திக்கிறதுக்காக இல்லை, ஆனால் அது எனக்கே வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளை கண்டிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் நல்லபடியாக யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி. கண்டிச்சா நல்லபடியாக சொல்லி கண்டிக்கணும். ஒரு மாதிரி அவமானப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ ரொம்ப ஒரு மாதிரி கேவலப்படுத்தியோ கண்டிக்கிறவங்களெல்லாம் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஆள் தான். என்ன கண்டிக்கும் போது கரெக்டாக நேர்மையாக சொல்லி நம்மளை வந்து நமக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அவங்க. அப்போ தான் அதோடைய பாண்டிங் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ நான் மட்டும்தான் உலகத்தில் கெட்டவங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரியும் வந்து பிரதிபலிக்கிறதுலாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ எனக்கு சில விஷயங்கள்லாம் பக்கத்தில் நல்லபடியாக இருந்து செயல்படுத்தக்கூடிய எனக்கு ஒரு எங்கள் அப்பா பேசிட்டே இருப்பார், எனக்கு அட்வைஸ் பண்ண. அதனால நான் கேட்கவே மாட்டேன். பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பார், அதனால் கேட்கவே மாட்டேன், வெளியே வந்துடுவேன். சரி, கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். சில சின்ன ஃபவுல் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும், பட் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, நல்லாயிருக்கும் படம், பார்க்கலாம். ப்ரைமில் இருக்குது, ஐ திங்க் ப்ரைமில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.